ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் வர ஒவ்வொரு கமாண்டையும் படித்து நீங்களே ரிப்ளை பண்ணுறீங்களா? சேம் டெம்ப்ளேட் ரிப்ளை இல்லாமல் ஒவ்வொரு கமாண்டையும் படித்து புரிஞ்சு யூனிக்காக அனுப்புனா எப்படி இருக்கும்? கூகுள் ஜெமினி make.com யூஸ் பண்ண வீடியோவில் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற make.com லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் சினாரியோ பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே இன்ஸ்டாகிராம்னு ஃபைன் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபார் பிஸ்னஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இங்கே வாட்ச் ரெஸ்பாண்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமை make.com கூட கனெக்ட் பண்ண போகிறோம். கிரியேட்டிவ் வெப் ஹூக்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் வெப் ஹூக்கில் வெப் ஹூக் நேம் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துங்க. கிரியேட்டிவ் கனெக்ஷன் கொடுங்க. இங்கே தான் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். கிரியேட்டிவ் கனெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் நேம் கேட்கும். இங்கே உங்களுக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்குங்க. நான் இதையே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து உள்ளே வந்துடுறேன். ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபேஸ்புக் பேஜ் லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதால கண்டினியூ ஆப்ஷன் கேட்குது. நான் கண்டினியூ கொடுத்து உள்ளே போகிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். நாங்கள் எடிட் செட்டிங் கண்டினியூஸ் கேட்குது. நீங்கள் எடிட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே வாங்க. வந்தீங்கன்னா நம்ம எத்தனை பேஜ் வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாக லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன பேஜ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன பேஜ் ஷோ ஆகணுமோ இது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஓகேன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. make.com கூட நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த வெப்புக் பேஜை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த பேஜ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். நம்ம கனெக்ட் பண்ண பேஜ் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் கமாண்ட்னு இருக்கட்டும். சேவ் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நம்ம make.com கூட கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வர கமாண்டை படித்து ரீட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ண நம்மளுக்கு ஒரு பிரெயின் தேவை. அதுக்காக நம்ம கூகுள் ஜெமினி மாடலை செலக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கூகுள் ஜெமினின்னு ஃபைன் பண்ணுங்கள். கூகுள் ஜெமினி கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் எ ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் ஜெமினியை make.com கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கனெக்ஷன் நேம் கேட்கும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த நேம்லேயே விட்டுறேன். இதை நம்ம கனெக்ட் பண்ணால் ஏபிஐ கீ தேவை. அதுக்கு கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு ஃபைன் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கெட் ஸ்டார்டட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ரைட் கார்னரில் கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவில் கிரியேட் ஏ கீ கொடுங்க. உங்களுக்கு யூனிக்கான ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ make.com வந்து ஏபிஐ விண்டோவில் இதை பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் ஜெமினி make.com கனெக்ட் பண்ணிடுச்சு. கீழே அது எப்படி ரிப்ளை பண்ணணும்னு நம்ம தான் செட் பண்ணணும். பார்க்கலாம். இந்த ஏஐ மாடல் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ஜெமினியோட எல்லா மாடலும் காட்டும். நான் ஜெமினி 3.5 ஃப்ளாஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரோல் இருக்கும். ரோலை யூசர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே பார்ட்ஸ் வந்தீங்கன்னா ஆட் ஐட்டம் கொடுங்க. மெசேஜ் டைப்பில் நம்ம டெக்ஸ்ட்டு தான் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க. இங்கே இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்திருக்க கமாண்டை மேப் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் டெக்ஸ்ட்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ப்ராம்ப்ட்ஸ் கீழே இந்த ஆடியோ சிஸ்டம் ப்ராம்ப்டை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சிஸ்டம் ப்ராம்ப்டில் நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும்னு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதுக்கு சாட்ஜிபிட்டியில் ப்ளீஸ் ரைட் சிஸ்டம் ப்ராம்ப்ட் ப்ரொஃபஷ்னல் ரிப்ளை ஃபார் இன்ஸ்டாகிராம்னு கொடுக்குறேன். இது அழகாக நம்மளுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருது. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆஸ்பெக்டில் வேணுமோ நீங்கள் அது ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா அது அழகாக ரிப்ளை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை காப்பி பண்ணி நீங்கள் make.comல சிஸ்டம் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணி make.comல இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் கொடுக்க வேணாம். கீழே வந்து சேவ்னு கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடலை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா எடுத்துக்குது. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா ரன் ஆகும். ரன் ஆகி எரர் அடிக்கும். இந்த எரர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த எரர் எதுவும் இல்லை. நமக்கு டேட்டா கலெக்ட் ஆகலை இன்ஸ்டாகிராம்லேருந்து. ரன் ஒன்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கொடுத்துக்கிறேன் ஃபார் டெஸ்டிங்காக. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிப்ளையை ரெடி பண்ணியிருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு ரிப்ளை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. மறுபடியும் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு அந்த ரிப்ளை எப்படி சென்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே தான். இன்ஸ்டாகிராம்னு ஃபைன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிரியேட் எ ரிப்ளை இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் விண்டோ வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். இங்கே கமாண்ட் ஐடி இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். ரைட்டில் நம்மளுக்கு டேட்டாஸ் வரும்.
அதில் இன்ஸ்டாகிராமில் கமாண்ட் ஐடின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஆகிடும். கீழே மெசேஜ், அதுதான் நம்ம ரிப்ளை ஜென்ரேட் பண்ணுறது. அது கூகுள் ஜெமினிலேருந்து வந்திருக்கிற ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, சேம் அதே தான், நம்மளுக்கு டேட்டா வந்து ப்ராப்பராக வரலை, அதனால் ரன் ஒன்ஸை கொடுங்க. எக்ஸிஸ்டிங் டேட்டாவே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ரன் ஒன்ஸ் கொடுத்துக்கிறேன். கூகுள் ஜெமினி ஜென்ரேட் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரிப்ளை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இங்கே ரன் ஒன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் போகலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராமை செக் பண்ணுவோம். நான் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக ஹாய் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ make.com வந்தீங்கன்னா பாருங்கள் ரன் ஆகுது. பாருங்கள், ஹாய் குட் மார்னிங் தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட். கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சு ரிப்ளையை. இதில் எங்கே வந்திருக்கு செக் பண்ணுவோம். இந்த அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமாண்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் make.com வரேன். make.com வந்து சேவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வந்து இங்கே inactive இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓல்டு டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் ஓல்டு டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்டிவ் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமாண்ட் வந்தால் அதை கூகுள் ஜெமினி படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை அனுப்பிடும். ஓகேவா, நான் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போமா. இன்ஸ்டாகிராம் வந்து ஏதாவது கமாண்ட் கொடுப்போம். ப்ளீஸ் சென்ட் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு make.com வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. பார்த்தீங்களா? ஓகே, நம்மளுக்கு சூப்பராக ரிப்ளை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? இல்லை கைஸ், இந்த 3 மாடலை வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கமாண்டுக்கு ரிப்ளை முழுசாக ஆட்டோமேட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒவ்வொரு கமாண்டுக்கும் ரிப்ளை பண்ண தேவை கிடையாது. ஏஐ ஒவ்வொரு கமாண்டையும் படித்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யூனிக்கான ரிப்ளை ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டில் கொடுக்குற ப்ராம்ப்டை ப்ராப்பராக என்னென்ன வேணும்னு கரெக்டாக கொடுத்தோன்னா சூப்பராக வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இதுக்கான சிஸ்டம் ப்ராம்ப்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.